ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடே கமகமக்கும் சிறுகீரை பருப்பு கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு பொருள் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ், வீடே வந்து கமகமக்கும் வாசனை வரும். ரொம்ப வாசனையாக இருக்கும் கீரை குழம்பு. அது என்னென்னு நான் செய்யும்போது சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு பருப்பு வந்து கழுவிட்டு துவரம் பருப்பு ஒரு 1 hour வந்து ஊற வச்சுக்கிறேன். நான் இன்றைக்கி கடாயில் செய்ய போகிறேன், அதனால் வந்து 1 hour முன்னாடியே ஊற வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கடாயில் வந்து பருப்பு கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 5-6 காஞ்ச மிளகாய், ஒரு தக்காளி, அப்புறம் பூண்டு வந்து நான் இன்னைக்கு தோலோடு தான் சேர்த்துருக்கேன், ஒரு முழு பூண்டு. அதை வந்து மஞ்சத்தூள் போட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டு கொதிக்க விடலாம். நம்ம இந்த மாதிரி ஊற வச்சோம்னா வந்து கடாயில் போட்டாலே ஒரு 20 நிமிஷத்தில் நல்லா சூப்பராக வந்து வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி அழுத்தி பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் பருப்பு வந்து நல்லா வெந்துடும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம கீரை சேர்க்கும்போது கீரை வேகிறதுக்குள்ளே இது நல்லா இன்னும் மேஷியாக வந்து நல்லா வெந்துடும் பருப்பு. இப்போ சிறுகீரை வந்து நல்லா அலசி கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கீரையை வந்து நல்லா போட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே வந்து கீரையை வந்து வேக விட வேண்டாம். அதிலே வந்து கீரை நல்லா வெந்துடும். அந்த தண்டு பகுதியை வந்து அழுத்தி பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு வெந்துருச்சா இல்லையான்ட்டு. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இதை இறக்கிட்டு கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கிறேன். புளி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் தான் வந்து ஒரு பல்ஸ் மோட் வந்து விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே வேண்டாம், இல்லைனா ரொம்ப சட்னி மாதிரி ஆகிடும். சும்மா ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்தோம்னா எல்லாமே வந்து நல்லா மசிஞ்சிடும். இங்கே பாருங்கள். இப்போ இந்த கீரை வந்து தாளிச்சிடலாம். இந்த தாளிக்கும் போது தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன், நான் வந்து கமக்கும் வாசனைன்னு சொல்லிவிட்டு. அது வேறு எதுவும் இல்லை, வடகம் தான். இது வந்து எங்கள் வீட்லேயே செஞ்ச வடகம். இந்த பொருள் போட்டிங்கன்னா போதும். இந்த வடகம் வந்து கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா கூட ரொம்ப வாசனையாக குழம்பு நல்லாவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வடகம் போட்டு தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு அது பொரியும் போதே வந்து இந்த கீரையை வந்து ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே இறக்கிட வேண்டியது தான். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.